ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கான அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் டைம் டேபிள் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, அதேமாதிரி வந்து எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க, அசைன்மெண்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க நான் ஆல்ரெடி வந்து சொல்லிட்டேன். அந்த வீடியோ செக் பண்ணலன்னா செக் பண்ணி பார்த்துங்க. இந்த வீடியோவில் வந்து CY 2026 பேட்ச் ஃபர்ஸ்ட் இயர் பேட்சுக்கு வந்து உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து ஆல்ரெடி ரெடி ஆகிட்டு PSA பேட்சுக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்ததுனால உங்களுக்கு வந்து இது தெரிஞ்சிருக்காது. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பிளேலிஸ்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ மட்டும் தான் ஷோ ஆகும். அதில் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். எதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கோன்னா உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து ஒன்று கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நான் இம்பார்ட்டன்ட் கொஷனுக்கு தனி பிளேலிஸ்ட்டே கிரியேட் பண்ணிட்டேன். உங்களுக்கு கொஞ்ச நாளாக புக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது வந்து டவுட் தான். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்னு எடுத்துக்கிங்கன்னா அதில் 3 or 4 இம்பார்ட்டன்ட் கொஷனுக்காக இருக்கும். அந்த இம்பார்ட்டன்ட் கொஷனுக்காக ரிப்பீட்டாக வந்து அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து எல்லாத்தையும் படிக்காமல் அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் படிச்சிருந்தாலே அதுலேருந்து கேட்டுருவாங்க, கண்டிப்பாக கொஷின் கேட்டுருவாங்க. அந்த கொஷினை நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். நீங்கள் வேணால் அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ கமெண்ட் செக்ஷனில் போய் பாருங்க, எத்தனை பேர் வந்து சொல்லியிருக்காங்கன்னு நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க. நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்லேருந்து அவங்க வந்து கொஷின் வந்து கேட்பாங்க. இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் எப்படி வந்து நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும்னு. நெக்ஸ்ட் வந்து AY 2025 பேட்சுக்கான செகண்ட் செமஸ்டருக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 45 பேரோ இல்லை 50 பேரோ வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது அதிகமாக வந்து சப்ஜெக்ட் வந்து BComலேயும் BBAலேருந்து வந்திருக்கு. உங்களோட ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ணி அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதில் வந்து சில சப்ஜெக்ட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஷினாக ரெடி. நெக்ஸ்ட் வந்து வீடியோ வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணணும். ஓகே, என்னதான் சொன்னாலும் எக்ஸாம் டைம் டேபிள் வந்தால் தான் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இது எல்லாமே இருக்கட்டும். ஒன்ஸ் அகைன் நான் திருப்பி சொல்லிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ரிசல்ட் வந்து பார்த்துருப்பீங்க. அதுமாதிரி ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக எக்ஸாம் வந்து எழுத போவீங்க. நீங்கள் வந்து அந்த செமஸ்டர் சப்ஜெக்டை அந்த செமஸ்டருக்கு நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா கிராஜுவேஷனில் இப்போ CMA யார் இருக்காங்களோ அவங்க கையால் வந்து நீங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் வந்து வாங்கலாம். நீங்கள் வந்து இப்போ வந்து ரிசல்ட்டை வச்சு நீங்கள் எலிஜிபிளா, அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து ரெட் கலர் ஆட்டின்னு மட்டும் போடுங்க. ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதே இம்பார்ட்டன்ட் அப்டேட்டு நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.